குழந்தைங்கள ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கீங்க. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களாமா? ஐஸ்கிரீம் இருக்கா? எனக்கு சாண்ட்விச் வேணும். சாக்லேட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆனா கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் சாப்பிடலாம். இப்ப ஜூஸ் குடிக்கலாம். சரியா? டேய் சித்து பாத்துடா. அம்மா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீக்கிரம் வாங்க. வா. கண்ணி. சித்து. பாத்துக்கோங்க. சித்து. கண்ணி ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சித்து. Hey கனிக்குட்டி, many more happy returns of the day. தேங்க்ஸ் அங்கிள். வாங்க வாங்க. வணக்கம்மா. சாரிம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. நீங்க 10 மணி வரைக்கும் வராம இருந்திருந்தாலும் அது வரைக்கும் இந்த கனி கேக் வெட்டாம உங்களுக்காக நிறுத்தி வச்சிருந்திருப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாலே. என் சித்தப்பா வாழுதான அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்க லைஃபே போச்சு தானே. அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் மூஞ்ச நான் பார்க்கவே கூடாது. அவர் மட்டும் நம்ம ஃபேமிலியில இல்லாம இருந்திருந்தா என் அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கல்ல சித்தி. என்னை யாரும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கல்ல. இங்க பாரு தங்கம், இதுக்கப்புறம் அவன் நம்ம லைஃப்லே கிடையாது, சரியா? அவனால இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வரவும் வராது, உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உனக்கு நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் உன் சித்தி உன் கூடவே இருப்ப, புரியுதா? இல்ல சித்தி, நீ என்ன நல்லா தான் பாத்துக்கிற, பாசமா தான் இருக்க. வள்ளி அம்மாவும் என் கூட பாசமா தான் இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வரும்போது எனக்கு எவ்வளோ ஏக்கமா இருக்கும் தெரியுமா? என் அம்மாவும் என் கூட இல்லை, என் அப்பாவும் என் கூட பேசுறதே இல்லை. உங்க அப்பா குடிச்சிட்டு ரோட்ல போறாரு பாருன்னு என்கிட்டயே சொல்லுவாங்க. அழாதிரி தங்கம், எப்போ சித்தி இதெல்லாம் மாறும்? எல்லாமே சீக்கிரமே மாறிடும், அழக்கூடாது, சரியா? என்ன மாறினாலும் எங்க அம்மா திரும்ப வரமாட்டாங்கல்ல சித்தி. இங்க பாரு தங்கம், உங்க அம்மாவோட இடத்த என்னால நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது செல்லம். ஏதாவது ஒரு குறைய கடவுள் கொடுப்பான். அந்த மாதிரிதான் இதுவும் உனக்கு, புரியுதா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், சரியாமா? ஆனா சாமிக்கு என் மேல இருக்கமே இல்லைல்ல சித்தி. ஒரு பிறந்த குழந்தையோட அம்மாவை யாராவது பறிச்சுப்பாங்களா? சரி, அழக்கூடாது. அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது.
இத பத்தி எதுவுமே நீ யோசிக்கவே கூடாது, புரியுதா? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு. உன்னோட பர்த்டேல நீ ஹாப்பியா இருக்கணும்ல. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எப்படி சித்தி? என் பிறந்த நாளும் அம்மாவோட இறந்த நாளும் ஒன்று தானே சித்தி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சித்தி ஹாப்பியா இருக்க முடியும்? டேய் 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 என்னடா தங்கம்ல, இந்த பாரு இந்த மாதிரிலாம் அழக்கூடாது. இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு தானே உன் அக்கா செத்துட்டா, பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டா. அது மட்டுமா, உன் புருஷன் அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சுல. சிங்க மாதிரி வாழ்ந்த மனுஷன் ராமச்சந்திர அண்ணன் அவர் வீட்டோட முடக்கி போட்டுச்சு. ஒழுக்கத்துக்கே உதாரணம் சொல்ற ராகவனை குடிக்காரனாக்கி தினமும் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானே தெரியல. இதெல்லாம் இது பிறந்த நேரம் தானே. வீடே மொத்தமா மாறி போச்சு. கண்ணி அழாதம்மா. அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்னை ஏம்மா எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவனால நான் காயப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கனி அவ பாதிக்கப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. அவ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீ ஏன் சித்தி அவரை லவ் பண்ண? நீ ஏன் சித்தி அவரை கல்யாணம் பண்ண? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலனா என் அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கன்னு கேக்குறான். நான் என்ன பதில் சொல்லுவேன் சூர்யா? ஆனா ஒண்ணு சூர்யா, என் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்பெல்லாம் அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம குழம்பி நின்னாலும், அப்பெல்லாம் ஒரு நல்ல நண்பனா நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. எனக்கு வழி காமிச்சிருக்கீங்க. என்னோட பாரத்துல பாதி நீங்க சுமந்திருக்கீங்க. அதுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சூர்யா. உங்களோட உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன வீரா, நான் என்ன யாரோவா? என் உறவு நீங்க. இன்னைக்கு நிலைமைக்கு எனக்குன்னு இருக்க குடும்பம் இதுதானே. நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தன். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்க கூட நிற்க வேண்டியது என்னோட கடமை. இதுக்கெல்லாம் இப்படி உடஞ்சு போய் உட்காராத வீரா. தூக்கி போட்டு வேலையை பாரு. இப்பெல்லாம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்றது கலெக்டர் வீரா காலங்க இல்லை. இப்படி ஆறுதல் சொல்லி சொல்லியே காலத்துக்கும் உன்னை ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் வீரா. இந்த ஜென்மத்தில் நீ அந்த மாறம் கூட சேரவே முடியாது.